ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள பதிவு என்னென்னா, இன்றைக்கி என்ன தக்காளி ரசம் எப்படி வைப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தக்காளி ரசத்துக்கு நான் என்னென்ன சேர்ப்பேங்கிறத சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும், ஓகேவா? இன்றைக்கி வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துப்பேன். மஞ்சள் பொடி, மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் இவ்வளோ நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா அடிச்சுட்டு, அதில் 2 தக்காளியும் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு லாஸ்ட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். புளி கரைசல் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருப்பேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு இவ்வளவும் தாளிசம் போடணும். எண்ணெய் பாத்திரத்தில் ஊற்றிட்டு சூடானோடனே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அதில் போட்ட உடனே அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி விழுது அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி எடுத்தோம்னா அது கொஞ்சம் நல்லா மணக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோமா புளி, அதில் அந்த குறை மசாலாவும் சேர்த்து அதில் நம்ம போட்டுறணும். ஊற்றி விட்றணும். ஊற்றி நல்லா கொதி வரக்கூடாது, ஆனால் கொதி வர மாதிரி வரணும். வரும்போது நம்ம கொஞ்சம் மல்லி இலையை தூவி அதில் இறக்கணும். சுட சுட ரசம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள்.